Hi, welcome back to Mithran Structures. டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா ஐடி லெவல் இப்போ சர்வேயர் அண்ட் ஐடிஐ டிராப்ஸ்மேன் சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராப்ஸ்மேன் போஸ்டிங்க்கான அனௌன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி வந்துருச்சு. இது வந்து 9th அன்னைக்கு யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுனீங்களோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 9th எக்ஸாம் அன்னைக்கு யாரெல்லாம் ஜிஎஸ் எழுதுனீங்களோ அவங்க எல்லாமே மேக்ஸிமம் எலிஜிபிள். ஏன்னா நம்ம எல்லா போஸ்டிங்குமே கண்டிப்பாக பிக் பண்ணியிருப்போம். அதில் சர்வேயர் போஸ்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பில்டிங் அண்ட் ட்ரைனேஜ் இந்த டாப்பிக்கை பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு எப்படி கொஸ்டின் எடுத்தாங்க ப்ரீவியஸ் இதில் பார்த்திங்க அப்படின்னா சர்வேயர் எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சர்வேயர் எக்ஸாமில் எந்தமாரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் இந்த சர்வேயரில் கேடு கூடி நோட்ஸ் நமக்கு நிறையா கிடைக்கிது. ஓகேங்களா, கேடு கூடி எப்படி நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. பட் இந்த பில்டிங் அண்ட் ட்ரைனேஜ் பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க அப்படிங்கிற ஐடியா பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் எக்ஸாம்லேயுமே நம்ம கிடையாது, இப்போயுமே அதுக்கான அவேர்னஸ் பார்த்திங்க அப்படின்னா கிடையாது. இந்த கொஸ்டின்ஸ் அனலைஸ் பார்த்திங்க அப்படின்னா த பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர். நம்ம சர்வேயர் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் இயர் ஒரு கொஸ்டின்ஸ் பேப்பர் நடந்திருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் ப்ளஸ் இது பார்த்திங்க அப்படின்னா கேரளா கவர்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா கிரேட் 3 டிராப்ஸ்மேன் சிவில் போஸ்டிங்கில் பார்த்திங்கன்னா பில்டிங் பைலாஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கில் இருந்து பார்த்திங்கன்னா நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் இருக்க கொஸ்டின்ஸும் நம்மளோட சர்வேயர் கொஸ்டின்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் 2022 நடந்த சர்வேயர் கொஸ்டின்ஸ்லையும் மோஸ்ட் ப்ராபப்ளி மேட்ச் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நிறையா கொஸ்டின்ஸ் வந்து அங்கேருந்து எடுத்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பரை எடுத்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் ஒன்லி ஃபார் பில்டிங் அண்ட் ட்ரைனேஜுக்கு. ஏன்னா நம்ம ரிமைனிங் டாபிக் சர்வேயிங்கில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அந்த நிறைய டாபிக்ஸ்க்கு நமக்கு அவேர்னஸ் இருக்குது. ஓகே, செயின்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க, காம்பஸ், பிளேன் டேபிள், தியோலைட்டு, ஓகேங்களா, இன்க்ளூடிங் கேடு கூட எப்படி கேட்பாங்க, கமெண்ட்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க, ஷார்ட் டேர்ம் தான் அதிகமாக கேட்பாங்க அப்படிங்கிற ஐடியா இருக்குது. பட் இந்த பில்டிங் அண்ட் ட்ரைனேஜுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி சர்வேயர் எக்ஸாம் நடந்திருக்குல்ல, ஓகேங்களா, அதில் ஒரு 17-18 கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா பில்டிங் அண்ட் ட்ரைனேஜிலேருந்து கேட்டிருக்காங்க. இதில் நிறைய பேர்த்துக்கு என்னென்னா இந்த பில்டிங் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் சிலபஸ். பில்டிங் அண்ட் ட்ரைனேஜில் பில்டிங் ட்ராயிங் அண்ட் ட்ரைனேஜ் மோஸ்ட் ப்ராபப்ளி கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா இந்த பில்டிங் ட்ராயிங்லேருந்து தான் கேட்குறாங்க. இந்த பில்டிங் ட்ராயிங்கோட டாபிக் மேக்ஸிமம் எதில் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பில்டிங் பைலாஸ். ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எதில் எடுத்திருக்காங்க அப்படின்னா பில்டிங் பைலாஸ். ஓகேங்களா, நமக்கு ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ளஸ் நேஷ்னல் பில்டிங் கோடு. ஓகேங்களா, நேஷ்னல் பில்டிங் கோட்ஸில் இருந்தால் இந்த பில்டிங் ட்ராயிங்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் தான் பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இதுக்கான உங்களுக்கு கீழேயுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இதையும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஏன்னா பில்டிங் ட்ரைனேஜுக்கு எல்லா இன்ஸ்டியூட்லேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுக்கான ப்ராப்பர் இது கிடையாது. சர்வேயர் எக்ஸாம் வந்தப்பே தெரியும் பில்டிங் ட்ரைனேஜுக்கு ஏதோ ஒரு மெட்டீரியல்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க, பட் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் நிறையா கேட்கவே இல்லை. ஓகேங்களா, கொஸ்டின்ஸ் வரவே இல்லைன்னு சொல்லலாம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் நம்ம ரெஃபர் பண்ணுவோம். எந்த மாதிரிலாம் இந்த பில்டிங் ட்ரைனேஜில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா பில்டிங் ட்ராயிங் அப்ரிவேஷன் எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. த மேக்ஸிமம், ஓகேங்களா, இதில் 2 இருக்குது. ஓகேங்களா, இது நார்மலாக பில்டிங் ட்ராயிங்கில் அப்ரிவேஷன் எஸ் த மேக்ஸிமம் ஃப்ளோர் அப்படிம்பாங்க. இதில் இன்னொன்று இருக்குது, இப்போ ஒரு டேமில் வாட்டர் டேங்க்கு இதில் மாரி வந்துச்சு அப்படின்னா ஓகேயா, இது வந்து மேக்ஸிமம் ஃப்ளோர் லெவல்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா, இதே வந்து ஒரு டேமில் வாட்டர் லெவல் இது பண்ணியிருப்பாங்க போல அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு MFL தான் சொல்லுவாங்க, த மேக்ஸிமம் ஃப்ளட் லெவல் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, ஒரு ஸ்ட்ரீமில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா த மேக்ஸிமம் ஃப்ளட் லெவல். பட் மேக்ஸிமம் அந்த ஃப்ளட் லெவல் வராத வரையும் நமக்கு இஷ்யூ கிடையாது. ஓகே, பில்டிங் ட்ராயிங் அப்படிங்கிறதால இதுக்கு பார்த்திங்கன்னா MFLக்கான மீனிங் வந்து த மேக்ஸிமம் ஃப்ளோர் லெவல். இதே வந்து வாட்டர் ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்கன்னா ஓகே, ஒரு ரிவரில் வாட்டர் லெவல் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா அதில் வந்து த மேக்ஸிமம் ஃப்ளட் லெவல்னு வரும். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சர்ஃபேஸ் ட்ரைனேஜ் இது எல்லாத்துக்குமே தெரியும். நார்மலாக வந்து ஷேப் ஆஃப் சர்ஃபேஸ் ட்ரைனேஜ் என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்ட்டு ஸ்கொயர் பேரபோலிக் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஓகேங்களா நார்மலாக கீழே இருக்கும். நமக்கு ரெக்டாங்குலர் அண்ட் யூ ஷேப்டு பார்த்திங்க அப்படின்னா சர்ஃபேஸில் மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த செட்பேக். ஓகேங்களா, இந்த செட்பேக் டிஸ்டன்ஸு, த பெர்மிசிபிள் கவர்டு ஏரியா ஆஃப் டி டைப் ஆஃப் பிளாட்டு. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இது த ட்ராப் டிஸ்கனெக்ட் த ட்ரைன். ஓகே, சீவர் ஆஃப் த இன்டர்செப்டிங் ட்ராப் அப்படிங்கிறது இதெல்லாம் ட்ரைனேஜிலேருந்து வருது. நார்த் பாயிண்ட் செல் பி ப்ரிஃபரபிளி ட்ரா தி ட்ராயிங்கில் ஒரு ட்ராயிங் ஷீட் இருக்குது அப்படின்னா நார்த் பாயிண்ட் எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் டாப் கார்னர். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க.
அடுத்தது பைலாஸ் ரெகுலேஷன், பில்டிங் ஆஸ்பெக்டில் எதெல்லாம் இது பண்ணுறாங்க. ஓகேங்களா, பைலாஸ் இந்த ரெகுலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா செட்பேக்கு, ஃப்ளோர் ஸ்பேக்ஸ், இன்டெக்ஸு, சைஸ் ஆஃப் ரூம் இதுதான் பண்ணுறாங்க. காஸ்ட் ஆஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் அதில் பண்ண மாட்டாங்க. அந்தமாரி தான் இதே பாருங்களேன். ஓகேங்களா, இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ட்ரைனேஜ் ஒர்க். இதுக்கு முன்னாடி பார்த்து ஃப்ளோரு, இதில் ட்ரைனேஜ் ஒர்க்கில் ஹெச்எஃப்எல் அப்படிங்கிறது ஹை ஃப்ளட் லெவல். ஓகேங்களா, இதிலே வந்து இன் ட்ரைனேஜ் ஒர்க் ஃபார் எம்எஃப்எல் கூட கேட்பாங்க, த மேக்ஸிமம் ஃப்ளட் லெவல் அப்படிம்பாங்க. பட் இந்த ட்ரைனேஜ் ஒர்க் அப்படிங்கிறதால ஹை ஃப்ளட் லெவல். ஓகேங்களா, இதுக்கும் அதுக்கும் நான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. நெக்ஸ்ட் இந்த எர்த் ஒர்க், இதுவும் நம்ம நினச்சிருக்கோம் எஸ்டிமேஷனில் இருந்துமே ஒரு 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. எஸ்டிமேஷன் ஏன்னா அது பைலாஸ்க்குள்ளே வருது, பில்டிங் பைலாஸ் பில்டிங் ட்ராயிங்குள்ளே வருதால அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, எர்த் ஒர்க் கால்குலேஷன் எதில் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதேமாதிரி இந்த கெனால் ட்ரைனேஜ் நார்மலாக இருக்குங்களா, இந்த டைப் ஆஃப் தி கொஸ்டின் எங்கேருந்து கேட்குறாங்கன்னா நம்ம இரிகேஷன் இன்ஜினியரிங்னு ஒரு டாபிக் இருக்குது. ஓகேங்களா, அக்யூடேட், ஓகே, சிபான் அக்யூடேட்ஸ், ஓகே, அக்யூஃபர், இந்தமாரி நார்மலாக இருக்கும். ஓகேங்களா, அந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க. பெட் லெவல், சேனல் அண்ட் ட்ரைனேஜ் சேம் லெவல். ஓகே, கெனாலும் ட்ரைனேஜும் சேம் லெவலில் போகுது அப்படின்னா திஸ் நேம் இஸ் கால்ட் த லெவல் கிராசிங் அப்படிம்பாங்க. ஓகே, இங்கே இருக்க பாருங்கள், அக்யூடேட், சிப்பான், இரிகேஷன், கல்வெட். அப்போ இந்தமாரி கொஸ்டின்ஸும் கேட்கலாம். பட் நம்ம ப்ரீவியஸாக படிக்கிறப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணவே இல்லை, அவங்க வேறு மாதிரி டாபிக் போட்டிருந்தாங்க. அதேமாதிரி தின் லைன், ஓகே, எங்கே மென்ஷன் கம்போஸ் ஆல்டர்னேட் த ஷார்ட் டிஸ்டன்ஸ் லென்த் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேங்களா, இது நார்மலாக கேடலையும் கேட்பாங்க. ஓகே, தின் லைன் ஆல்டர்னேட் டேஷ், ஓகே, ஷார்ட் லாங் இந்தமாரி இருக்குது. அது நார்மலாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைனு இந்த இதுதான். ஓகே, அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறோம். நெக்ஸ்ட் இந்த சைஸ் ஆஃப் தி ரூம், இது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ சைஸ் ஆஃப் தி ரூம் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா இன்டர்னல் டைமென்ஷன் தான், நம்ம வால் டைமென்ஷனை விட்டுட்டு ஓகே கிளியர் டைமென்ஷன் தான் சொல்லுவோம். அதான் மென்ஷன் சைஸ் ஆஃப் தி ரூம் இந்த லைன்ஸ் கேஸ் ரெப்ரசன்ட் ஒன்லி த மெஷர்மெண்ட் ஆஃப் த இன்டர்னல். அதை கொஞ்சம் பார்த்துங்க. அதேமாதிரி இங்கே பாருங்கள், ஆஸ் பர் நேஷ்னல் பில்டிங் கோட் த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் தி ரைசர், நம்ம என்ன வச்சுருப்போம் எல்லாமே 115 அடிப்போம். ஓகே, அவன் கேட்குறது நேஷ்னல் பில்டிங் கோடில் த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் தி ரைசர் ஷெல் பி 190 mm. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த கொஸ்டின் எடுத்துங்களேன். இப்போ நேஷ்னல் பில்டிங் கோடு, இது நமக்கு நேஷ்னல் பில்டிங் கோடு. ஓகேங்களா, ரொம்ப 290 பேஜஸ்லாம் கிடையாது, அது நிறைய டாபிக் இருக்குது. நமக்கு தேவை பில்டிங் பைலாஸில் இருக்கிறது மட்டும். அது ஆஸ் பர் நேஷ்னல் பில்டிங் கோட் த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ரைசர், நம்ம எல்லாமே 115 தான் நினச்சா நிறைய பேர் இல்லை அப்படின்னாங்க. பட் நேஷ்னல் பில்டிங் கோடில் அவன் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, நமக்கு ரைசர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க, நமக்கு இந்த ரைசர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார் கேஸ்க்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், த மேக்ஸிமம் த ஹைட் ஆஃப் த ரைசர். ரைசரு ஸ்டார் கேஸ்னே போட்டுருவோம். ஓகேங்களா, நமக்கு இந்த ஸ்டார் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் நாங்களே பார்த்தோம், ஏன்னா 150 தானே வரும் அப்படின்ட்டு. பட் நேஷ்னல் பில்டிங் கோடில் அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வித்து இருக்கணும், த்ரெட் இருக்குன்ட்டு. மேபி அடுத்த இப்போ நமக்கு வரப்போகிற எக்ஸாமில் என்ன கேட்பாங்க. ஓகேங்களா, த மேக்ஸிமம் இங்கே பாருங்களேன், இது வந்து நேஷ்னல் பில்டிங் கோடில் த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் தி ரைசர் 150 mm ஃபார் ரெசிடென்ஷியல் பில்டிங். ஓகேங்களா, மேக்ஸிமமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரெசிடென்ஷியல் பில்டிங்கில் 150 mm வைக்கலாம், 190 mm வைக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ரைசர் ஷெல் பி இந்த 190 mm ஃபார் த ரெசிடென்ஷியல் பில்டிங் அண்ட் 150 mm ஃபார் அதர் பில்டிங்ஸ், ரெசிடென்ஷியல் பில்டிங்கை தவிர அதர் பில்டிங்ஸு. ஓகேங்களா, அப்போ இந்தமாதிரி ஸ்டார் கேஸ்லேயும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நம்ம என்ன நினச்சிருக்கோம் 150 நிறைய பேர் பிக் பண்ணியிருப்போம். பட் அவன் தெளிவாக கொடுத்துருக்கான், அந்த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் ரைசர் வந்து 190 வரையும் வைக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, இந்த இதில் என்ன மேபி கேட்கலாம், ஸ்டார் கேஸ்லேருந்து கேட்டாங்கன்னா நேஷ்னல் பில்டிங் ஓரில். ஓகேங்களா, ஒரு ஃப்ளைட்டில், ஓகே நார்மலாக தெரியும், ஒரு ஃப்ளைட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 அதான் கேட்குறாங்க. ஓகேங்களா, தோஸ் ஷெல் பி த லிமிட்டட் டு 12 பர் ஃப்ளைட்டு. ஓகேங்களா, ரைசர் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12. ஒரு ஸ்டெப்ஸ்னாலும் ரைசர்னாலும் ஒரே மீனிங் தான் இருக்கும். ஓகேங்களா, அதேமாரி நெக்ஸ்ட் இந்த டைமில் என்ன கேட்கலாம். ஓகேங்களா, இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரைசர் கேட்டாங்களா, இந்த டைம் மேபி த்ரெட் கேட்கலாம். ஓகே, மினிமம் வித் ஆஃப் தி த்ரெட்
without nosing shall be 250 mm for residential building. Minimum width of the thread other buildingல பார்த்தீங்கன்னா 300 mm. ஓகே, அப்போ த்ரெட் இந்த மாதிரி கேட்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்களா, மினிமம் வித் ஆஃப் தி இந்த ஸ்டேர் கேஸோட வித் ரெசிடென்ஷியல் பில்டிங்கில் 1 மீட்டர் கம்பல்சரி இருக்கணும். ஓகே, ஒரு ரெசிடென்ஷியல் ஹோட்டல் பில்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா 1.5, அசம்பிளி பில்டிங் 2.0, எஜுகேஷனல் பில்டிங் 1.5, த இன்ஸ்டியூஷனல் பில்டிங் 2.0, அதர் பில்டிங் 1.5 மீட்டர். ஓகேங்களா, அப்போ இந்த மாரி கேட்கறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அதேமாதிரி மினிமம் ஹெட்ரூம் சைஸ். ஓகேங்களா, அப்போ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேஷ்னல் பில்டிங் கோட்ஸில் இருந்து சில கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. ஓப்பனாக சொல்லப்போனால் இங்கே சில டேட்டா, ஸ்டாண்டர்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா பில்டிங் ட்ராயிங்ஸும் கொடுத்து, பில்டிங் பைலாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருந்தால் எடுத்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்களா, இது இன்னொரு கொஸ்டின் இருக்குது பாருங்களேன். இன்னும் நிறையா கொஸ்டின் இருக்குது. த சப்டிவிஷன், வாட் இஸ் த அனதர் நேம் ஆஃப் சப்டிவிஷன் பிளான்? ஓகே, அனதர் நேம் ஆஃப் த சப்டிவிஷன் பிளான். ஓகேங்களா, சப் டிவிஷன், அனதர் நேம் ஆஃப் த சப்டிவிஷன் பிளான். another name of the subdivision plan. இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே இருக்கு பாருங்க. ஓகே, இதில் இன்னொரு கொஸ்டின் கேட்குங்க, அதையும் நான் காமிச்சிடுறேன். இப்போ த சப்டிவிஷன், ஓகேங்களா, சப்டிவிஷன் ஆர் லே அவுட் பிளான், அப்போ மீனிங் ரெண்டுமே ஒன்று தான். அனதர் நேம் ஆஃப் த சப்டிவிஷன் பிளானுக்கு இன்னொரு நேம் நான் கீ பிளானு, செக்ஷன், அப்ரூவ்டு பிளான்லாம் கிடையாது. லே அவுட் பிளான் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன மேபி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, இப்போ நம்ம சொன்னல இந்த வாட்டர் சப்ளை தின் லைன் திக் லைன் சொன்னல, அது இங்கே இருக்குது பாருங்களேன். அந்த சென்டர் லைன் வந்து எதில் மீன் பண்ணுவோம் அப்படிங்கிறது இங்கே மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின்ஸ் காமிட்டோம்ல அந்த இது. இப்போ இந்த சைட் பிளான், கீ பிளான் இங்கே இருக்குது பாருங்கள். கீ பிளானுங்கிறதோட ஸ்கேல் எவ்வளவு? ஓகேங்களா, கீ பிளானோட ஸ்கேல் வந்து த 1 in 10,000. ஓகேங்களா, இந்த இது கொடுத்துருப்பாங்க. த செல் பி பர்மிட்டட், த மினிமம் டைஜன் அது கீ இது. அதேமாதிரி சைட் பிளான், ஓகேங்களா, ஸ்கேல் நாட் லெஸ் தென் 1000, 1 in 500. ஓகேங்களா, இதே 1 ஹெக்டருக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து என்னென்னா சைட் அப் டு 1 ஹெக்டர். ஓகேங்களா, நாட் லெஸ் தென் 1 in 1000 சைட் மோர் தென் 1 ஹெக்டர். ஓகேங்களா, 1 ஹெக்டர் அப்படிங்கிறது 1 × 10⁴ மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, அதை பார்த்துங்க, அதான் 1 ஹெக்டர் அப்படிம்பாங்க. இப்போ சைட் பிளான் இந்த கொஸ்டின்ஸ் கூட இப்போ நம்ம கேட்கலாம். ஓகேங்களா, அடுத்து ஏன்னா இந்த லேஅவுட் பிளான் கேட்டாங்கன்னா கீ பிளான் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சைட் பிளான்லாம் நமக்கு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் ஐடியா இருக்கும். அடுத்து பில்டிங் பிளான். ஓகே, நார்மலாக நம்ம டயக்ராம் போடுவோம் தெரியுங்களா. ஓகேங்களா, அந்த டயக்ராம் எல்லாமே பார்த்தீங்கன்னா த 1:100 இதில் தான் இருக்கும். அதான் கேட்குறாங்க ஸ்கேல் எந்த ஸ்கேலில் ட்ரா பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஓகே, சப்டிவிஷன் லேஅவுட் பிளான் பார்த்திங்க அப்படின்னா 1 in 500லேயும் ட்ரா பண்ணலாம். பில்டிங் பிளான் பார்த்திங்க அப்படின்னா 1 in 100. ஓகேங்களா, என்னென்னா இந்த கொஸ்டினை வச்சு தான் நம்ம மேட்ச் பண்ணணும். ஓகே, இப்போ சப்டிவிஷன் கேட்டால் நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே கேட்க மாட்டாங்க. அந்த லேஅவுட் பிளானில் என்ன ஸ்கேல்னு மேபி கேட்கலாம். ஓகே, லேஅவுட் பிளானில் என்ன ஸ்கேலில் நம்ம ட்ரா பண்ண முடியும் சப்டிவிஷன் பிளான். ஓகே, நாட் லெஸ் தென் 1 in 500. அதே பில்டிங் பிளானாக இருந்துச்சு அப்படின்னா 1 in 100. அடுத்தது ஓகேங்களா, அடுத்தது சைட் பிளானாக இருந்துச்சு அப்படின்னா 1 in 500 லெஸ் தென் 1 ஹெக்டருக்கு. ஓகே, 1 in 1000 கிரேட்டர் தென் மோர் தென் 1 ஹெக்டராக இருந்தால் அப்படின்னா அந்த இது. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் கொஸ்டின் பாருங்கள். சொல்லி முடிக்கல. அடுத்த கொஸ்டின், லேஅவுட் ஆஃப் பிளான் விச் ஷெல் பி ட்ரான் ஸ்கேல் நாட் லெஸ் தென். ஓகேங்களா, இது மேலே இருக்கிற கொஸ்டின் சப்டிவிஷன் பிளானில் அதர் நேம் கேட்குறான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதே சப்டிவிஷன் பிளானில் இப்போ தானே சொன்னோம்ல, மேபி அந்த ஸ்கேல் கேட்கலான்னு சொன்னோம், அந்த ஸ்கேல் கேட்டுதான். ஓகே, சப்டிவிஷன் லேஅவுட் பிளான். ஓகேங்களா, எவ்வளோ அப்படின்னா 1 in 500 அதை தான் கேட்டிருக்காங்க. இந்த நேஷ்னல் பில்டிங் கோட்லேருந்து ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பில்டிங் அண்ட் ட்ரைனேஜுக்கு மட்டுமே. இங்கே லேஅவுட் ஆஃப் பிளான் ஷெல் பி ட்ரான் த ஸ்கேல் நாட் லெஸ் தென் 1 in 500 ஃப்ரம் நேஷ்னல் பில்டிங் கோட். ஓகேங்களா, அதனால் இந்த நேஷ்னல் பில்டிங் கோடில் ஒரு 10 பேஜ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை படிங்க. அதை படிக்கன்னா சும்மா நீ கோத்ரூ பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா சில கான்செப்ட்லாம் உங்களுக்கே தெரியும். இந்தமாதிரி வேல்யூஸ் மட்டும் கொஞ்சம் மெமரி பண்ணிங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா, த எலிவேஷன் டிஃபிகலி கிரியேட் தி ஃப்ரம் தி ஃபேஸ் ஆஃப் தி பில்டிங். நார்மலாக ஒரு எலிவேஷன் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா ஃப்ரண்ட், ரியர், ரைட், லெஃப்ட் எல்லாம் தான் கொடுப்போம்.
பாட்டமே நம்ம கொடுக்க மாட்டோம். யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் பாட்டம் சைடு பாட்டம் எப்படி நீங்கள் கொடுப்பீங்க? டாப்ல இருந்து கொடுத்தா அது பிளான். ஓகேங்களா? அவன் கேட்குறது எலிவேஷன் எப்படி கொடுக்கலாம்? ஒன்று ஃப்ரண்ட்டில் கொடுப்போம், இல்லை ரியரு, ரைட்டு, லெஃப்ட்டு. அதான் இங்கே பாருங்க. ஓகேங்களா? இப்போ தான் நான் சொன்னோம் சைட் பிளான் என்ன ரேஞ்சில் இருக்கணும். ஓகேங்களா? இங்கே நம்ம சைட் சொல்லியிருக்கோம்ல, இந்த சைட் பிளான் நம்ம நேஷனல் பில்டிங் கோட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சைட் பிளான் வந்து எந்த இதில் இருக்கும், என்ன ஸ்கேலில் இருக்கும் அப்படிங்கிறத மீன் பண்ணியிருக்காங்க. சைட் பிளான் மேலே இருக்கும் பாருங்க. ஓகேங்களா? இந்த சைட் பிளான் என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறது அதை தான் மீன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ரேஞ்சும் பார்த்திங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க. மேப்ஸ் எதில் இருக்கும், இன்ஜினியரிங் ட்ராயிங் என்ன இதில் இருக்கும் அப்படின்ட்டு த ஃப்ரம் நேஷ்னல் பில்டிங் கோடு. இப்போ இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங் பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ட்ராயிங் நம்ம யூஸ் பண்ணுறது அந்த முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா 1/14. ஓகேங்களா? அடுத்து சைட் பிளான் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், த ஸ்கேல் த 1/5000. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நார்மல் இந்த சர்வேயர் இது பண்ணுறோம்ல அந்த இது இருக்கிறதுலே அதிகமானது பார்த்தீங்கன்னா மேப்ஸ். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, மேப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேல் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, 10⁻6 இருக்கும். 1/10⁻6 மில்லியன்ஸில் இருக்கும். ஓகே, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதை கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா இதை 10⁻6 வரும். ஓகேங்களா? இது தாங்க நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட த பில்டிங் ட்ராயிங் கொஸ்டின். ஓகேங்களா? பில்டிங் அண்டு த ட்ரைனேஜ் கொஸ்டின்ஸு இங்கே இருந்தால் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சொன்னோம்ல இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா சில இதை நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்போம். ஓகேங்களா? இந்த நார்த் பாயிண்ட் இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக எழுதிடுவீங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா த ப்ரெமிசிபிள் கவர் டைப் ஆஃப் தி டைப் ஆஃப் தி பிளாட். ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா 2015 கேரளாவில் பார்த்திங்கன்னா டிராப்ஸ்மேன் சிவில் போஸ்டிங்க்கு ஒரு கொஸ்டின் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கேரளா கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த இதில் கேட்டிருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? த டி டைப் ஆஃப் தி பிளாட் த ப்ரெமிசிபிள் கவர்டு ஏரியா இன் தி covered area of the site. Okay, the plot the permissible covered area of the site area. Okay, site area. ஓகேங்களா? அதில் எவ்வளோ கவர்டு ஏரியா இதில் இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? நமக்குமே இந்த இதில் மீன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு இது இருக்குது. ஓகேங்களா? நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இருக்குது பாருங்களேன். இங்கே இருக்குது பாருங்களேன், நமக்கு இது இருக்கும். அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். இது வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் டி இதெல்லாம் அப்படிங்கிறாங்களா, இதெல்லாம் வந்து டைப் ஆஃப் பில்டிங், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பில்டிங். இது நம்ம இதுலேயுமே கிளாஸிஃபைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம நார்மலாக இந்த பில்டிங்குமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிளாஸிஃபைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. குரூப் ஏ பில்டிங்கு, குரூப் பி பில்டிங்கு அப்படின்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா அதையுமே காமிச்சிடுறேன். ஏன்னா இது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நாளைக்கு. இப்போ எக்ஸாம்பிள் ரைட் தி குரூப் ஏ பில்டிங்னா எதா அப்படின்ட்டு. குரூப் ஏ அப்படிங்கிறது நார்மல் ரெசிடென்ஷியல் பில்டிங் தான். பி அப்படிங்கிறது எஜுகேஷன் பில்டிங்கு இந்தமாரி. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஏ வந்துருச்சு பாருங்கள். த ஹைட் த எஜுகேஷன். ஓகேங்களா? ஸ்பெஷல் பில்டிங். நார்மலாக பில்டிங்கில் இருந்துருக்கு இருக்கும் நார்மல் பில்டிங் அண்டு த ஸ்பெஷல் பில்டிங் அப்படிம்பாங்க. இங்கே இருக்குது பாருங்க, த கிளாசிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா? இதான் அவங்க கேட்குறாங்க. ஃபார் ரெசிடென்சியல் குரூப் ஏ. ஓகேங்களா? குரூப் பியில் எஜுகேஷனல். குரூப் சி அப்படின்னா இன்ஸ்டியூஷனல் பில்டிங். ஓகே, குரூப் டி அப்படிங்கிறது அசம்பிளி பில்டிங். குரூப் இ அப்படிங்கிறது பிஸ்னஸ் பில்டிங். ஓகேங்களா? அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் கொஞ்சம் டீப்பாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குரூப் A1 அப்படிங்கிறது ரெசிடென்ஷியல் பில்டிங். குரூப் A2 ஏ தான், அந்த A2 அப்படிங்கிறது ஸ்பெஷல் ரெசிடென்ஷியல் பில்டிங். ஓகேங்களா? அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம். குரூப் பி அப்படிங்கிறது இந்த எஜுகேஷன் பில்டிங். குரூப் சி அப்படிங்கிறது மெடிக்கலு, ஹாஸ்பிட்டலு, இந்த இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரிலாம். குரூப் டி அப்படிங்கிறது அசம்பிளி பில்டிங். குரூப் இ அப்படிங்கிறது ஆஃபீஸ் பிஸ்னஸ் பில்டிங். ஓகேங்களா? குரூப் ஜி அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் பில்டிங். அதை தான் நம்ம இந்த இதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா. அப்போ குரூப் ஜி அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் பில்டிங். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் சொன்னால இந்த கேரளா கவர்மெண்ட்லேருந்து சில கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ டி டைப் ஆஃப் தி பிளாட் த ப்ரெமிசிபிள் கவர்டு ஏரியா இஸ். ஓகேங்களா? நமக்கு மென்ஷன் இந்த கொஸ்டின்ஸ் பாருங்களேன். த சூஸ் த ப்ரெமிசிபிள் கவர்டு ஏரியா ஆஃப் டி டைப் ஆஃப் பிளாட். இந்த கொஸ்டினை பாருங்களேன். த டி டைப் ஆஃப் தி பிளாட் த ப்ரெமிசிபிள் கவர்டு ஏரியா ஆஃப் தி சைட் ஏரியா. ஓகேங்களா? இதில் நல்லா நான் வச்சுங்க.
இதில் 40% தான் கவர்ட் ஏரியா. ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கேட்குறது சைட் ஏரியா 60%. இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட நேஷனல் பில்டிங் கோட்லேயும் இருக்கும். இந்த இடத்துல பாருங்களேன். ஓகேங்களா, இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கான் பாருங்கள், டி டைப் ஆஃப் தி பில்டிங். ஓகே, டின்னு அங்கே போயிடாதீங்க, இங்கே இருக்குது பாருங்கள், அசம்பிளிலாம் டி டைப் ஆஃப் தி பில்டிங். இதில் பெர்மிசிபிள் கவர்டு ஏரியா ஃபார் பர்சன்டேஜ் ஆஃப் பிளாட் ஏரியா. ஓகேங்களா, பிளாட் ஏரியா 40% கவர்டு ஏரியா. அப்போ சைட் ஏரியா எவ்வளவு? ஓகே, 100ல் 40 போணுச்சு அப்படின்னா 60%. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் இஸ் த 60% இங்கே மீன் பண்ணியிருப்பாங்க. அவன் கேட்குறது த பெர்மிசிபிள் த கவர்டு ஏரியா ஆஃப் த சைட் ஏரியா. இந்த கொஸ்டின்ஸ் நல்லா தெளிவாக நம்ம இதில் கூட கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன் 60 40 அப்படின்ட்டு. பட் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பெர்மிசிபிள் கவர்டு ஏரியாஸ் ஆஃப் தி சைட் ஏரியா. ஓகேங்களா, இந்த இடத்துல பிளாட் ஏரியான்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல 40% தான். அவங்க இப்போ எக்ஸாம்பிள் இது ஒன்றுனா இங்கே இருக்குல்ல, இதில் 100% ஏரியாவில் இது வந்து எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க, 40% தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் பிளாட் ஏரியா அப்படிம்பாங்க. பட் த ரிமைனிங் 60% இருக்குல்ல, த சைட் ஏரியா இந்த ஓப்பனாக தான் இருக்கும், ஓப்பன் டு ஸ்பேஸாக தான் இருக்கும், வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஆன்சர் இதுக்கு நீங்கள் சொல்லுங்களேன். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பாருங்களேன், மினிமம் வித் கிராஸ் வாலு, நம்பர் ஆஃப் லேயரு, ரேக்கிங், industrial area. Okay, the industrial area covered area shall not exceed dash of the site area. ஓகேங்களா, நமக்கு இங்கே ஒரு இது இருக்குது. இப்போ இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு போய்க்கிங்க. ஓகே, பிளாட் ஏரியா எவ்வளோ இருக்கணும்? பிளாட் ஏரியா 40%. பிளாட் ஏரியா த 40% இருக்கணும். அப்போ சைட் ஏரியா எவ்வளோ இருக்கணும்? 60%. அப்போ ஆன்சர் இஸ் த 60%. இதில் இப்போ எக்ஸாம்பிள் ரெசிடென்ஷியல் பில்டிங் கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ரெசிடென்ஷியல் பில்டிங்கில் 65% வந்து நீங்கள் வீடு கட்டிக்கலாம். ஓகேங்களா, அதில் 35% பார்த்தீங்கன்னா இந்த செட்பேக்ஸ் எல்லாமே வச்சுருக்கணும். ஓகேங்களா, அதுதான் மீன் பண்ணுறாங்க. பெர்மிசிபிள் கவரேஜாக பிளாட் நீங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற 100%. இப்போ எக்ஸாம்பிள் 100 ஸ்கொயர் மீட்டர் இருக்குது அப்படின்னா 65 ஸ்கொயர் மீட்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். 35 ஸ்கொயர் மீட்டர் என்ன தான் இருக்கணும்? வேக்கண்ட் லேண்டாக தான் இருக்கணும். ஓகே, வென்டிலேஷன் பர்பஸ்க்கு, செட்பேக்ஸு, ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் அந்தமாதிரி ரீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்தமாரி விட்டுருப்பாங்க. ஓகேங்களா, அதை தான் இதில் பார்த்தீங்கன்னா இதை மீன் பண்ணி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் என்ன டைப் ஆஃப் தி பில்டிங் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ இதிலே பாருங்களேன், இது கேரளாவில் கேட்ட கொஸ்டின்ஸு, அதுக்காக தான். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் பாருங்களேன், போயிட்டு இதெல்லாம் வந்து டேரெக்டாக நம்ம இதான் கனெக்ஷன் இந்தமாரி கொஸ்டின்ஸ் கூட கேட்பாங்க, நான் அதுவுமே இருக்கும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு இங்கே இருக்க பாருங்களேன், விச் ஆஃப் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் குரூப் பி டைப் ஆஃப் பில்டிங். ஓகே, குரூப் பி டைப் ஆஃப் பில்டிங் நீங்கள் நேஷ்னல் பில்டிங் கோடில் போனாலும் சரி, இல்லைனா இங்கே ஒரு இதாக அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், குரூப் பி டைப் ஆஃப் பில்டிங். ஓகே, நேஷ்னல் பில்டிங்கோடு தெளிவாக கிளாஸிஃபைட் பண்ணுறாங்க. குரூப் பி அப்படின்னா எஜுகேஷனல். ஓகேங்களா, இதுலேயுமே குரூப்பில் பார்த்தீங்கன்னா பியில் என்ன வரும்? ஒன்லி ஃபார் த எஜுகேஷனல் மட்டும்தான் வரும். அப்போ த ஆன்சர் இஸ் த எஜுகேஷனல் பில்டிங். ஓகேங்களா, இதுதான். நெக்ஸ்ட் இந்த லே அவுட் ஆஃப் ட்ரா பிளான், இதுவும் கேரளா கவர்மெண்ட் தான். ஏன்னா பில்டிங் பைலாஸ் வந்து நம்மளோட மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கேரளாவில் கிரேட் 3ல் டிராப்ஸ்மேன்னு ஒரு போஸ்டிங் இருக்குது. அந்த போஸ்டிங்க்கான சிலபஸில் ஒரு 25% கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் பைலாஸை பற்றி தான் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் இந்த கேடை பற்றி, ரிமைனிங் நம்மளோட சர்வேயிங் சப்ஜெக்டை பற்றி தான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லே அவுட் ஆஃப் பிளான், ட்ரா த ஸ்கேல் நாட் லெஸ் தென், இப்போ தானே பார்த்தோம். ஓகேங்களா, இதே கொஸ்டின் தான் நம்ம இதுலையுமே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதே கொஸ்டின் த லே அவுட் ஆஃப் தி பிளான் ட்ரா, நம்ம கொஸ்டின்ஸ் பாருங்களேன், நாட் லெஸ் தென். ஏன்னா இப்போ கொஸ்டின்ஸ் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சளவு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு எடுக்க தான் பார்ப்பாங்க. இங்கே இருக்கு பாருங்கள், விச் ஷல் பி நாட் லெஸ் தென் 1 in 500. அதே கொஸ்டின்ஸ் தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். அடுத்தது பாருங்களேன், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது பாருங்களேன், த ஏரியா ஆஃப் ஹரிசாண்டல் சர்க்குலேஷன் ஆஃப் ரெசிடென்ஷியல் பில்டிங் ஷுட் பி இன் பிட்வீன். ஓகே, ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் சர்க்குலேஷன் இருக்குது. நார்மலாக ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் இருந்துச்சுன்னா த ஹரிசாண்டல் சர்க்குலேஷன் ஏரியா, இப்போ வெர்டிக்கல் சர்க்குலேஷன் ஏரியாலாம் ஸ்டெப்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் சர்க்குலேஷன் ஏரியா, ஓகே, பில்டிங் வராண்டா, பேசேஜ், கேரிடர்ஸ், பால்கனிஸ், போர்ச், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ரூமு, ஹாலை தவிர ரிமைனிங் நம்ம நடந்தெல்லாம் போவோம்ல, இந்த வராண்டா, பேசேஜ், கேரிடர் எல்லாமே நார்மலாக பில்டிங்கில் 10 to 15% ஆஃப் பிளிந்த் ஏரியா. பிளிந்த் ஏரியாவில் நமக்கு 10 to 15% பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹரிசாண்டல் சர்க்குலேஷன் ஏரியா இருக்கும். மேபி இந்த வருஷம் என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க,
வெர்டிக்கல் சர்க்குலேஷன் ஏரியா. ஓகேங்களா? வெர்டிக்கல் சர்க்குலேஷன் ஏரியா என்ன இருக்குன்னா, அந்த ஸ்டேர் கேஸ் சொன்னேன்ல. ஓகேங்களா? ஸ்டேர் கேஸு, லிஃப்ட்டு, என்ட்ரன்ஸ் ஹால், அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த வெர்டிக்கல் சர்க்குலேஷன் ஏரியா அப்படிம்பாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா 4 to the 5%. ஓகேங்களா? அது வந்து 4 to 5% இருக்கிறதுக்கான the பாசிபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகம். ஓகேங்களா? அப்ப நமக்கு மோர் ஆர் லெஸ் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. நமக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க எடுக்கிறது நாங்க டெஸ்ட் பேட்ச்லாம் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் எல்லாமே போயிட்டுருக்குது. இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா, இப்போ கூட எல்லாம் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்க முடிஞ்ச அளவு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் நம்ம ஸ்டேட்டோட அதர் ஸ்டேட் கொஸ்டின்ஸ் பேப்பருக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்போம். ஏன்னா, நார்மலா நாங்க ஜேடிஓல லாஸ்ட்டா ஒரு கொஸ்டின்ஸ் நாங்க அப்லோட் பண்ணியிருந்தோம். ஓகே. ஒரு மாடல் எக்ஸாம்ன்ட்டு. ஓகேங்களா? அது எல்லா கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர்ல லாஸ்ட் 1 இயர், 2 இயர்ல அதர் ஸ்டேட்ல ஜேடிஓ லெவல்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே. அந்த கொஸ்டின்ஸ் தான் எடுத்து நாங்க அத போஸ்ட் பண்ணுவோம். எங்களோட டெஸ்ட் பேட்டர்னுமே அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? நாங்க ஒரு 4, 5 பேர் கொஸ்டின்ஸ் எடுப்போம். டிஃபரெண்ட் கொஸ்டின்ஸ் எடுப்போம். பிளஸ் ஓகே அதர் ஸ்டேட் கொஸ்டின்ஸ் பேப்பருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுப்போம். ஏன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்கிற கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நம்ம ரெஃபர் பண்ணிடுவாங்க. ரெஃபர் பண்ணிட்டு அவங்க புக்ல சர்ச் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபரெண்ட்டா எடுப்பாங்க. அப்படி இல்லன்னா, வேற ஸ்டேட்ல இந்த மாரிலாம் இதே டாபிக்ல வேற எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அத வச்சு தான் சர்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? இது ஏன்னா, இது ஒரு கம்பேரிசன் தான் சொல்றது. இந்த ப்ரீவியஸ் நமக்கு சர்வேயருக்கும், அதர் ஸ்டேட்ல கொஸ்டின்ஸ் பேப்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்ப நமக்கு சர்க்குலேஷன் நமக்கு தெரியும். மேபி நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தது சர்க்குலேஷன், வெர்டிகல் சர்க்குலேஷன் கேட்டாங்கன்னா, இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த இது இந்த கான்செப்ட் இது எல்லாத்துக்குமே தெரியும். இதில பார்த்தீங்க அப்படின்னா, இதில நெறைய கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வந்து கேடு, அடுத்தது இதெல்லாம் வந்து நமக்கு இந்த டாபிக்லாம் வராது. கேடுல சில டாபிக் வரும். ஓகேங்களா? அடுத்தது ஓகேங்களா? இங்க இருக்கு பாருங்களேன். நம்பர் ஆஃப் டிவெல்லிங் யூனிட்ஸ் இன் எ ரோ ஆஃப் பில்டிங் ஷெல் நாட் எக்ஸீட். ஓகேங்களா? டிவெல்லிங் த யூனிட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கு பாருங்க. ஓகே. இன் டெர்ம்ஸ் ஆஃப் டிவெல்லிங் த யூனிட்ஸ். டிவெல்லிங் யூனிட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, கிளஸ்டர் ஃபார் 100%. அவங்க கேட்கறது ஓப்பன் ஸ்பேஸ் இதை கிரியேட் கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சிருவோம். நம்பர் ஆஃப் டிவெல்லிங் யூனிட்ஸ் இன் எ ரோ ஆஃப் பில்டிங் ஷெல் நாட் எக்ஸீட். ஒரு ரோல எவ்வளோ டிவெல்லிங் யூனிட்ஸ் வந்தீங்க அப்படின்னா, அது எக்ஸீட் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. இங்கே இருக்கு பாருங்க. நம்மளுக்கு இந்த ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ இந்த இதெல்லாம் கேட்பாங்க. டோட்டல் கவர்ட் ஏரியா ஆஃப் தி ஃப்ளோர் டிவைடட் பை பிளாட் ஏரியா. இந்த இது எல்லாத்துக்குமே தெரியும். டிச்சார்ஜ்டு பில்டிங்கு அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா மீன் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஒரு நம்ம போட்டிருக்கிறது 250 பேஜ் இருக்குது. பட் இதில் ஒரு 10 15 பேஜ் மட்டும்தான் நம்ம பில்டிங் பைலாஸை பற்றி நம்ம நேஷனல் பில்டிங் கோடில் கொடுத்துருப்பாங்க. நம்பர் ஆஃப் ஃப்ளோர் இஸ் ஸ்பெசிஃபிக். குரூப் ஹவுசிங்கில் டெவலப்மெண்ட் கால்குலேட் பார்ப்போம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இல்லைனா வேறு இதெல்லாம் சர்ச் பண்ணும். ஸ்மால் டவுன் பை டென்சிட்டி ஆஃப் கிராஸ் செக்ஷன் த பில்டிங் கவர்ட் ஏரியா 15 மீட்டர் ஸ்கொயர். நம்ம கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் ரோவில் இது அக்சஸ். இதில் டிவெல்லிங் யூனிட்ஸ்க்கு அக்சஸ் இருக்காங்க. பர் ஹெக்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 500 டிவெல்லிங் யூனிட்ஸ் போடணும் அப்படின்னு இருக்காங்க.
இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா டிவில்லிங் யூனிட்ஸ் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, த ஹவுசிங் கிளஸ்டர் த கிரவுண்ட் த ஒன் ஸ்டோரிடு த ஸ்ட்ரக்சர் நாட் மோர் தென் 20 ஹவுஸ் வில் பி குரூப்டு கிளஸ்டர் வித் மோர் தென் டிவில்லிங் யூனிட்ஸ். ஓகேங்களா, அப்போ நமக்கு ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிவில்லிங் யூனிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 20 இருக்கலாம், அதான் சொல்கிறாங்க. செல் நாட் எக்ஸீடு. ஓகேங்களா, நாட் மோர் தென், அதான் செல் நாட் எக்ஸீடு 20. ஓகேங்களா, இதான் வந்து நமக்கு மேக்ஸிமம் இந்த நேஷ்னல் பில்டிங் கோட்ஸில் ஓரளவு நம்ம கோத்ரூ பண்ணாவே போதும், ஓரளவு ஐடியா கிடச்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் இங்கே ஒரு கொஸ்டின்ஸ் படித்தேன். இந்த இதிலே தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்களேன். ஏ நான் ரெசிடென்ஷியல் என்க்ளோசர் கன்ஸ்ட்ரக்டட் நான் லோட் பியரிங் பார்ட்டிஷன் இஸ் நோன் அஸ். இது ஒரு டெஃபினேஷன். நம்ம பால்கேனியாக இதான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம நேஷனல் பில்டிங் கோடில் பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஓகேங்களா, நான் ரெசிடென்ஷியல் என்க்ளோசர் கன்ஸ்ட்ரக்டட் நான் லோட் பியரிங் பார்ட்டிஷன் நோன் அஸ் இ கேபின். ஓகேங்களா, நெக்ஸ்ட் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எனி என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறாங்க, கார்பரேட் ஏர் எப்படி சொல்கிறாங்க, பில்டிங் லைன் எப்படி சொல்கிறாங்க, பில்டிங் என்வெலப். ஓகேங்களா, த ஹரிசாண்டல் ஸ்பேஸ் லிமிட் ஆஃப் த பில்டிங் மே பி பர்மிட்டட் டு கன்ஸ்ட்ரக்ட் தி ஆன் எ பிளாட், அது என்னன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பால்கேனி நம்ம சொல்லலாம். ஹரிசாண்டல் போர்ஷன் வித் ஹேண்ட் ரெயில்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம், பேரபெட் வால்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பால்கேனி அப்படிங்கிறாங்க. இது என்க்ளோசர் கன்ஸ்ட்ரக்டட் நான் லோட் பியரிங் பார்ட்ஸ்னா அது கேபின். ஓகேங்களா, அதுதான் நான் லோட் பியரிங் பண்ணுறது கேபின். பாருங்களா, இதெல்லாம் ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்ட்டு, அதை தான் மீன் பண்ணி கேட்குறாங்க. ஓகேங்களா, இது வந்து மூவிங் ஸ்டார்ஸ், நம்ம லிஃப்ட் நம்ம மூவிங் ஸ்டார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா என்ன இதில் கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் த இன்க்ளைன் மெம்பர் ஆஃப் உட்டன் ஸ்டார்ஸ். இன்க்ளைன் மெம்பர் ஆஃப் உட்டன் ஸ்டார்ஸ் என்னன்னு சொல்லுவோம், வைஸ்ட் ஸ்லாப் அப்படிமா, எல்லாத்துக்குமே தெரியும். இதுவும் ஒன் டைப் ஆஃப் தி டெஃபினேஷன் தான். ஓகே, இந்தமாரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஃப்ரம் எதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா இந்த நேஷ்னல் பில்டிங் கோட்ஸில் இருந்து இது ஒரு 15 பேஜ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா, இதை நீங்கள் ஓரளவு கோத்ரூ பண்ணாவே போதும். கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு 5 to 7 கொஸ்டின்ஸ், நான் வந்து 20 கொஸ்டின்ஸ்லாம் கேட்கேன். ஏன்னா இப்போ அடுத்து ட்ரைனேஜ்னு ஒரு டாபிக் இருக்குல்ல, அதை தவிர மிச்ச இதுலேயும் இருக்குல்ல. ஓகேங்களா, இதை நீங்கள் ஓரளவு கோத்ரூ பண்ணிவிட்டு சில வேல்யூலாம் நீங்கள் மெமரி பண்ணாவே போதும், ஈஸியாக உங்களுக்கு இதாகிடும். ஓகேங்களா, அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த பில்டிங் ட்ரைனேஜுக்கு சில பேருக்கு ஒரு அவேர்னஸே நாவல் இல்லாத இருக்காங்க. ஓகே, அதனால் நீங்கள் கண்டிப்பாக நேஷ்னல் பில்டிங் கோட்ஸு ஒரு 15 பேஜஸ் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடலாம். ஓகே, அந்த மினிமம் ஒரு 7 கொஸ்டின் ஆச்சு நான் சொல்கிறது மினிமம். ஓகே, மேபி 10 கொஸ்டின்ஸ் வரத்துக்கூடயும் த பாசிபிள்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா சில பேர்த்துக்குலாம் நமக்கு அவேர்னஸ் இருக்குது, பட் நமக்கு இது ஒரு இது கிடையாது, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா, அதனால் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு 15 பேஜஸை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது பில்டிங் பைலாஸ் நம்ம சில பிபிடிலாம் போட்டிருக்கோம். இதில் இந்த பில்டிங் லைன்ஸ்னால் எதை சொல்கிறாங்க. ஓகேங்களா, அந்த செட்பேக் டிஸ்டன்ஸ்னால் என்ன, அந்த ஃப்ரண்ட் ஆஃப் பில்டிங் லைன் அப்படிங்கிறது கண்ட்ரோல் லைன்னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நார்மலாக இதான் வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் செட்பேக் டிஸ்டன்ஸ். இப்போ நார்மலாக இது ஒரு பிக்சரைஸில் காமிச்சிருக்கோம். ஓகே, கண்ட்ரோல் லைன் அப்படிங்கிறது இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் பில்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா ரோடுலேருந்து கண்ட்ரோல் லைன் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 45 மீட்டர் இருக்கணும். ஓகே, ஒரு சினிமா தேட்டரு, ஓகே, இது நார்மலாக ஒரு என்ஹெச் ரோடு இருக்குது அப்படின்னா என்ஹெச் ரோட்லேருந்து 45 மீட்டர் தள்ளி தான் ஒரு சினிமா தேட்டரு, இண்டஸ்ட்ரியல் பில்டிங் எல்லாமே இருக்கணும். இதே வந்து நார்மல் பில்டிங்காக இருக்குது அப்படின்னா, ஓகேங்களா, இது நார்மல் பில்டிங்காக அப்படி இருக்குது அப்படின்னா 30 மீட்டர் இருந்தாவே போதும். ஓகேங்களா, நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா 30 மீட்டர் இருந்தாவே போதும். ஓகேங்களா, இதில் ரெண்டு பாருங்களேன், இதில் வந்து பில்டிங் லைன் அப்படிங்கிறது இதுதான் மீன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் செட்பேக் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரம் ரோடோட சென்டரில் இருந்து ஓகேங்களா நம்மளோட பில்டிங் லைன் வரையும் இருக்கிறதா திஸ் நேம் இஸ் கால்ட் தி செட்பேக் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, பிளாட் ஏரியாங்கிறது இது, பில்டப் ஏரியா அப்படிங்கிறது இது. ஓகேங்களா, கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோசரம் இந்த ஒரு டேபிளேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் ஹைவே மினிமம் செட்பேக் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 30 மீட்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கண்ட்ரோல் அந்த இண்டஸ்ட்ரியல் பில்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா 45 மீட்டர் முன்னாடியே சொன்னல. இதே மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடாக இருந்துச்சுன்னா நார்மல் பில்டிங்க்கு 15 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இதே ஒரு இண்டஸ்ட்ரியல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்கன்னா 24 மீட்டர். அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு 9 மீட்டரும் 25. இதே நார்மலாக வில்லேஜ் ரோடுனா செட்பேக் டிஸ்டன்ஸு ஓகேங்களா 9 மீட்டர் இருந்தாவே போதும். இதே வந்து இண்டஸ்ட்ரியல் இதுக்கு வில்லேஜ் ரோடில் இருந்துச்சு அப்படின்னா அது 15 மீட்டர். ஓகேங்களா, இதான் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் மேக்கல், எவ்வளோ ஃப்ரண்ட் ரியர் எண்டில் இருக்கணும், ரோட் மார்ஜினு, இந்த ஃப்ளோ ஸ்பேஸ் இன்டெக்ஷன் எல்லாருக்கும் தெரியும். டோட்டல் பில்டப் ஏரியா டிவைடட் பை பிளாட் ஏரியா. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், டோட்டல் பில்டப் ஏரியாங்கிறது இந்த இதுதான், டோட்டல் பில்டப் ஏரியா டிவைடட் பை த பிளாட் ஏரியா.
இதில் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த நார்மலாக பார்த்தீங்கன்னா த ரெஸ்ட்ரிக்ட் த ஹைட் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா த எஃப்எஸ்ஐ ரேஞ்ச் ஃப்ரம் 0.5 to 3 ஆர் ஜென்ரலி லேட் டவுன். ஓகேங்களா, த டிஃப்ரெண்ட் பிளேஸ் டிஃப்ரெண்ட் அத்தாரிட்டிஸில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருப்பாங்க டிராஃபிக் லோட் கண்டிஷனை பொறுத்து. ஓகேங்களா, ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் செட்பேக் டிஸ்டன்ஸ் நீங்களே பாருங்கள், எஃப்எஸ்ஐ நீங்கள் இதிலே அடிச்சிங்க அப்படின்னா, இப்போ எஃப்எஸ்ஐ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பர்சன்டேஜுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இது எஃப்எஸ்ஐ வந்து நார்மலாக நம்ம இதுக்கு மட்டும் கிடையாது, நிறையா இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எஸ்ஐ கொடுத்துருக்காங்க. இப்போ செட்பேக்குன்னு கொடுக்குறேன் பாருங்களேன். இப்போ இந்த செட்பேக்ஸ் இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா செட்பேக்ஸ்லேயும் அவங்க மீன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, எந்தெந்த வேல்யூ எங்கெங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை தான் உங்களுக்கு டேபிளேஷன்லாம் காமிச்சோம். ஓகேங்களா, இப்போ செட்பேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பில்டிங் அட்லீஸ்ட் 3 மீட்டர். ஓகேங்களா, செட்பேக்ஸ் அட்லீஸ்ட் வேறு எந்த இதாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 3 மீட்டர் ஆச்சும் நீங்கள் கண்டிப்பாக செட்பேக்ஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிடணும். இங்கே இருக்குது பாருங்களேன், த மினிமம். ஓகேங்களா, ஃப்ரண்டேஜ் ஆஃப் தி ஃப்ளாட் செல் பி 3 மீட்டர் இன் தி வித். ஓகேங்களா, அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் மெயின் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஸ்டார்ஸு, இந்த செட்பேக்ஸு, இந்த இதெல்லாம். அடுத்து இப்போ ஒன்று சொன்னமே ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ். ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ், த ஃப்ளோர் கவர்டு ஏரியா, ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த கோட் புக்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கார்ப்பரேட் ஏரியா என்னன்னு பார்த்துங்க. ஓகேங்களா, கோட் டவுன் ஏரியா எக்ஸிஸ்டிங் இங்கே இருக்க பாருங்கள். ஓகே, ஃப்ளோர் ஏரியா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஃப்ளோர் ஸ்பேஸ் ஏரியா, ஃப்ளோர் ஸ்பேஸ் இன்டெக்ஸ் அப்படிம்பாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ. ஓகேங்களா, டோட்டல் கவர்டு ஏரியா ஆஃப் தி ஃப்ளோர்ஸ், இது நல்லா இருந்துச்சுங்க. டோட்டல் ஃப்ளோர்டு கவர் ஏரியா, டோட்டல் கவர்டு ஏரியா ஆஃப் தி ஃப்ளோர்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் டிவைடட் பை பிளாட் ஏரியா. ஓகேங்களா, பிளாட் ஏரியா அப்படிங்கிறது கிரவுண்ட் ஃப்ளோர் ஏரியா மட்டும். ஓகேங்களா, இப்போ அந்த பிளிந்த் ஏரியா மட்டும் ப்ளஸ் பிளாட் ஏரியா. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கீங்க. பிளாட் ஏரியா, ஃபுல் பிளாட் ஏரியா. இப்போ 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் ஒவ்வொரு ஃப்ளோரோட ஏரியா, அதான் டோட்டல் கவர்டு ஏரியா ஆஃப் தி ஃப்ளோர்ஸ் டிவைடட் பை பிளாட் ஏரியா போட்டிங்க அப்படின்னா ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ அப்படிம்பாங்க. மேபி இந்த கொஸ்டின்ஸ் வந்து இப்போ கேட்கறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஏன்னா ஃப்ளோர் ஸ்பேஸ் இன்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இதிலே கேட்டிருக்காங்க. அதனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா கேட்கறதுக்கான பாசிபிள்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஓகேவா, இது நார்மலாக இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம். இதுலேயும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வித் ஆஃப் தி பில்டிங் இருக்கணும், நெக்ஸ்ட் எவ்வளோ ஆங்கிளில் இருக்கணும் நம்ம பார்க்கணும். அதுக்காக தான் இந்த ரியர் ஸ்பேஸ் வந்து 3 மீட்டர் மினிமம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, மினிமம் ரியர் ஸ்பேஸ் பார்த்திங்க அப்படின்னா 3 மீட்டர் இருக்கிறதுக்கான இந்த ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். ஓகேங்களா, இந்த இருக்குது பாருங்கள், அந்த ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ்க்கு ஃபார்முலா டோட்டல் பில்டப் ஏரியா டிவைட் பை பிளாட் ஏரியா, இந்த இதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் த விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். பில்டிங் பைலாஸ் என்ஷூர் தி ப்ராப்பர் ஏர் லைட் வென்டிலேஷன் பார்க்கிங் சானிடேஷன் சேஃப்டி. கண்டிப்பாக ஓகேங்களா, பில்டிங் பைலாஸ் வந்து இதை தான் மீன் பண்ணுது. ஓகேங்களா, இது வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ எந்த இதில் மேபி இதுக்குன்னு கேட்கலாம். த பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிளானிங்கில் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரூம் வந்து எந்த ஆஸ்பெக்டில் இருக்கணும், கிச்சன் வந்து எந்த ஆஸ்பெக்டில் இருக்கணும். ஓகே, ஈஸ்ட்டு ஆர் ரேர்லி நார்த் ஈஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணக்கூடாது, சவுத் ஈஸ்ட்டில் தான் கம்பல்சரி ப்ரொவைட் பண்ணணும். என்ன ரீசனுக்காக. ஓகேங்களா, அந்த ஒரு ரீசன் இதெல்லாம் கேட்பாங்க. இது நான் இதையும் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிளானிங், டெம்பரேச்சர்ஸை வச்சு எந்தெந்த ஏரியாவில் பால்கனி ப்ரொவைட் பண்ணணும், எந்த டைரக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா, அதை பற்றினா மெயின் பண்ணியிருப்பாங்க. ப்ரைவேசி, இந்த குரூப்பிங் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் ரூமினஸ் அப்படிம்பாங்க, பக்கத்தில் இருக்கிறது. த ஃப்ளெக்சிபிலிட்டி, இது மாதிரிலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஓரியன்டேஷன். நம்ம இப்போ ஸ்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஓரியன்டேஷன் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் கிளைமேட் கண்டிஷனை பொறுத்து தான். ஓகே, 2 தான். ஒன்று ஹாட் ஜோனு இல்லைனா ஹாட் ஹியூமிடிட்டி ஜோன் அதில் இருக்குது. அதில் வந்து ஓரியன்டேஷன். இப்போ நார்த் இந்தியாவெலாம் பார்த்திங்கன்னா இந்த பேர் தான் பில்டிங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இப்போ நார்த் டைரக்ஷன், இந்த டைரக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சென்ட்ரல் இந்தியா. ஓகே, அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பில்டிங்கோட ஓரியன்டேஷன் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இங்கே பேஸ்ட் ஆன் கிளைமேட் கண்டிஷன். ப்ராப்பர் டெல்லியாக இருந்துச்சு அப்படின்னா டெல்லியில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹாட் ஹியூமிடிட்டி ஏரியாவாக இருந்துச்சு அப்படின்னா பில்டிங் ஓரியன்டேஷன் இப்படி இருக்கும். ஓகேங்களா, இதாங்க மேக்ஸிமம் இந்த பில்டிங் ட்ரைனேஜில் நீங்கள் ஈஸியாக மார்க் எடுக்கணும் அப்படின்னா முடிஞ்சளவு இதை கோத்ரூ பண்ணுங்கள். எங்களோட டெஸ்ட் பேட்சில் மேக்ஸிமம் இந்த கேரளா கவர்மெண்ட்டில் பில்டிங் பைலாஸ் கொஸ்டின்ஸ் தான் நிறைய எடுத்து நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம்.
ஓகேங்களா? ஏன்னா நான் ஆல்ரெடி நான் மெயின் பண்ணி சொல்லிட்டேன். இது 2015ல கேட்ட கொஸ்டின்ஸு. இது நான் இப்போ ஷோ பண்ணி காமிச்சிட்டு இருக்கிறது. இது நம்ம 2022ல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சில சர்வேயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ஸ்க்கும் இந்த கொஸ்டின்ஸ்க்கும் மினிமம் மினிமம் 5 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தால் இது எடுத்திருக்காங்க. நான் இத்தனைக்கும் பில்டிங் டிராயிங்ஸில் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்போ இதில் இன்னமும் நாங்கள் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேதர் பண்ண போகிறோம். கேதர் பண்ணி தான் நாங்கள் டெஸ்ட் பேட்சே கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா இதுலையுமே நம்ம கேடும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நான் கேடு நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் பாருங்களேன். கேடுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் இருக்கிற இந்த டிராப்ஸ்மேன், ஓகே, இது ஓப்பனாக சொல்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய இது கிடையாதுங்க. ஓகேங்களா? கேரளாவில் டிராப்ஸ்மேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக, ஏன்னா டோப்போகிராஃபிக் லெவல் உங்களுக்கே தெரியும் கேரளாவில் மாறி மாறி இருக்கும். ஹில்ஸ் ஏரியா நிறையா இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா சர்வேயருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அங்கே. எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா டிராப்ஸ்மேன் சர்வேயர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அங்கே. ஓகேங்களா? அங்கே ஐடிஐ பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிராப்ஸ்மேன் சர்வேயர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எனி டைம் வேக்கன்சி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது. ஓகேங்களா? ஏன்னா அவ்வளோ ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? அதனால தான் அந்த கொஸ்டின்ஸ் பேப்பரை முடிஞ்ச அளவு நாங்கள் கோ த்ரூ பண்ணி அதுலேருந்து கொஸ்டின்ஸ் நிறையா எங்கள் டெஸ்ட் பேட்சில் இன்புட் கொடுப்போம். ஓகேங்களா? சரி, இதான் பில்டிங், மேபி பில்டிங் ட்ரைனேஜுக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த இதை கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்கள். கண்டிப்பாக மினிமம் ஒரு 8 கொஸ்டின் ஆச்சும் நம்ம நேஷ்னல் பில்டிங் கோர்ஸ்லேருந்து நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். இதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். வேணுங்கிறாங்க கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதேமாதிரி நேஷ்னல் பில்டிங் கோடில் எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணல. எது நம்ம கண்டென்ட் இருக்கோ அந்த பேஜை மட்டும் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அதையும் கொஞ்சம் இதை யூட்டிலைஸ் பண்ணி. ஓகேங்களா? தேங்க்யூ.